ஹலோ பிஃபார்ம் ஃபர்ஸ்ட் செம் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு நாம ஹெச்ஏபி, அதாவது ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி சப்ஜெக்ட்ல இருக்கிற 8 ரொம்ப முக்கியமான கேள்விகள் பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்ல பக்காவா எழுதுறதுக்காக ஈஸியான டிப்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ் வச்சு சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக், ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன? டெஃபினிஷன் என்னன்னா, வெளியில எவ்வளவு பெரிய எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் நடந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை எப்பயும் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத RCE அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ரிசெப்டார், கண்ட்ரோல் சென்டர், அப்புறம் எஃபெக்டார். நம்ம உடம்புல இருக்கிற ஃபீட்பேக் சிஸ்டம்ல இவங்க 3 பேரும் தான் இன்வால்வ் ஆவாங்க. இதுல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு 2 ஃபீட்பேக் டைப்ஸ் இருக்கு. நெகட்டிவ் ஃபீட்பேக்குங்கிறது தான் ரொம்ப காமன். இது ஏதாவது ஒரு டீவியேஷன் ஆச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிளட் பிரஷர் ரெகுலேஷன். பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்கிறது ரொம்ப ரேர். இது உடம்புல நடக்கிற சேஞ்சை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சைல்டு பர்த் டைம்லையும் பிளட் கிளாட்டிங் அப்பவும் தான் இது நடக்கும். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்களும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நாம சர்வைவ் ஆகி உயிர் வாழ்றதுக்கும் இது ரொம்ப எசென்ஷியல். ரெண்டாவது கேள்விக்கு போலாமா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ். இதுக்கு நான் சொல்ற நிமோனிக் PT-FAS. அதான் PT-FASனு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல P ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். உடம்புக்கு தேவைப்படுற அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புரோட்டீன்ஸை அசம்பிள் பண்ற பிரைமரி சைட் இவங்க தான். T ஃபார் டிரான்ஸ்லேஷன். mRNAல இருக்கிற ஜெனடிக் கோடை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீன் செயின்ஸாக மாத்துறதும் இதுதான். F ஃபார் ஃப்ரீ ரைபோசோம்ஸ். இந்த ரைபோசோம்ஸ் செல் சைட்டோசால்குள்ள யூஸ் பண்றதுக்கு மட்டும் தேவையான புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து A ஃபார் அட்டாச்டு ரைபோசோம்ஸ். இது எங்க இருக்கும்னா ரஃப் ER மேல அட்டாச் ஆயிருக்கும். ஒரு செல்லை விட்டு வெளியே, அதாவது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கோ இல்ல மெம்பரேனுக்கு பயன்படும் புரோட்டீன்ஸையோ இது உருவாக்கும். கடைசியா S ஃபார் ஸ்ட்ரக்சரல் ரோல். ஸ்ட்ரக்சர் வைஸ் பாத்தீங்கன்னா, இந்த ரைபோசோம்கள் 2 சப்யூனிட்ஸ், அதாவது ஒன்னு பெரிய இன்னொன்னு சிறிய லார்ஜ் அண்ட் ஸ்மால் சப்யூனிட்ஸால் ஆனது. இது RRNA மற்றும் புரோட்டீன்ஸ் மூலம் உருவாக்கப்பட்டது. மூணாவது கேள்வி, டிஃபைன் கார்டியாக் அவுட்புட். ஒரு நிமிடத்திற்கு ஒரு வென்ட்ரிக்கிள்ல, அதாவது வென்ட்ரிக்கிள்ல இருந்து ரெஸ்பெக்டிவ் வெசலுக்கு எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிளட் எஜெக்ஷன் ஆகுதோ அந்த டோட்டல் வால்யூம் தான் இந்த கார்டியாக் அவுட்புட். இதுக்கான ஃபார்முலா ஈஸி. ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட். ஒரு ஹெல்த்தியான ரெஸ்டிங் அடல்ட்டுக்கு ஆவரேஜான ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா? அப்ராக்சிமேட்டா 5 liters per minute. இதுல ஸ்ட்ரோக் வால்யூம்னு ஒன்னு சொன்னோம்ல, அப்படின்னா என்னன்னா, ஒரு சிங்கிள் வென்ட்ரிகுலார் கன்ட்ராக்ஷன் அப்போ எந்த அளவுக்கு பிளட் பம்ப் ஆகுதுன்ற வால்யூமை தான் இது குறிக்கும். அப்புறம் இதோட ரெகுலேஷன். சப்போஸ் நாம எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்புக்கு இன்னும் நிறைய ஆக்சிஜன் டிமாண்ட் ஏற்படும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த சமயத்துல இது கணிசமா சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகி பேலன்ஸ் பண்ணிக்கும். நாலாவது டாபிக், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின். தோலோட முக்கியமான 5 பயன்கள். இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற நிமோனிக் ஸ்டெப் V. ஸ்டெப் Vன்னு மனப்பாடம் பண்ணிக்கங்க. எஸ்னா சென்சேஷன். நாம தொடும்போது ஏற்படும் டச், அழுத்தம், பெயின், அப்புறம் டெம்பரேச்சர்லாம் உணர முடிவதற்கு இந்த ஸ்கின்ல இருக்கிற நர்வ் எண்டிங்ஸ் தான் காரணம். Tனா தெர்மோ ரெகுலேஷன். நம்ம பாடியில டெம்பரேச்சர் அதிகமாகாம பார்த்துக்க ஸ்கின் வேர்வையை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பிளட் வெசல்ஸை டைலேட் ஆகி டெம்பரேச்சரை சீராக்குற வேலையை செய்யறதும் நம்ம தோல் தான். Eனா எக்ஸ்கிரீஷன். அதாவது சிறிதளவு நீர், உப்புகள், அப்புறம் ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் ஸ்வெட், அதாவது வேர்வை வழியா இது எலிமினேட் பண்ணுது. Pனா ப்ரொடெக்ஷன். உடம்பு உள்ள மைக்ரோப்ஸ் வராம, டீஹைட்ரேஷன் ஆகாம, வெயில்ல இருந்து வர்ற UV ரேடியேஷன்ல இருந்துலாம் நம்மள பிசிக்கல் பேரியரா முன்னாடி நின்னு பாதுகாக்கிறதே இந்த ஸ்கின் தாங்க. Vனா விட்டமின் D சிந்தசிஸ். மேல பார்த்த அல்ட்ராவயலட் சன்லைட் ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கின் நமக்காக தானாகவே விட்டமின் Dயை ப்ரொடியூஸ் செய்து விடுகிறது. அடுத்து 5வது கேள்வி, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்னா என்ன? சிம்பிள்பா. மதர் மற்றும் அவங்க வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் உருவாகிற ஒரு RH இன்கம்பேட்டபிலிட்டினால வர ஹீமோலைட்டிக் டிசீஸ் தான் இது. இது எப்ப நடக்கும்னு தெரியுமா? ஒரு RH நெகட்டிவ் அம்மாவுக்கு ஒரு RH பாசிட்டிவ் குழந்தையாக கன்சீவ் ஆகும்போது. சென்சிடைசேஷன் எப்படி ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டெலிவரி டைம்ல அம்மாவின் உடலில் இந்த RH ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிகள் ஆட்டோமேட்டிக்கா உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இதோட உண்மையான அட்டாக் அடுத்த பிரெக்னன்சில தான் காட்டும். அப்புறமா சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சிஸ் நடக்கும்போது இந்த ஆன்டிபாடிஸ் தாயின் பிளசென்டா வழியா உள்ள ஊடுருவி ஃபீட்டஸ்குள்ள இருக்கிற எல்லா RBCஸையும் டெஸ்ட்ராய் பண்ணி அழிச்சிடும். சரி, இதுக்கான பிரிவென்ஷன் என்னன்னா, அந்த தாய் தனது ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்ச உடனே ஒரு ஆன்டி-D, அதாவது ரோகாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாலே இதை ரொம்ப அழகா மேனேஜ் செஞ்சிடலாம். 6வது கேள்வி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போன் எழுத சொல்வாங்க.
இதுக்கு ஒரு குட்டி நிமோனிக் SMSHP. எஸ் ஃபார் சப்போர்ட். நம்ம உடம்புல இருக்கிற மென்மையான சாஃப்ட் டிஷ்யூஸ்க்கு ஒரு நல்ல ஹார்டான ஃப்ரேம்வொர்க்கை தருது. P ஃபார் ப்ரொடெக்ஷன். உடம்புல இருக்கிற முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் அடிபடாம அதை பாதுகாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மூளைக்கு செக்யூரிட்டியா மண்டையோடு செயல்படுது. ஹார்ட்டுக்கு ரிப்கேஜ்னு பத்திரமா உள்ள என்க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. M ஃபார் மூவ்மெண்ட். எலும்பு கூட சேர்ந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் லீவர்ஸா செயல்பட்டு பிசிக்கல் மூவ்மெண்ட், அதாவது அசைற தன்மை கொடுக்குது. S ஃபார் ஸ்டோரேஜ், அதாவது மினரல் ஸ்டோரேஜ். முக்கியமான அத்தியாவசிய மினரல்ஸ், குறிப்பா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை எல்லாம் தேவைப்படும் போது எடுத்துக்கிற ரிசர்வாயராக போன் செயல்படுது. H ஃபார் ஹிமோபாய்சிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலனா போனுக்குள்ள இருக்கிற ரெட் போன் மேரோவிலிருந்து தான் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அப்புறம் பிளேட்லெட்ஸ் எல்லாமே உருவாகிறது. 7th கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபைன் குளோகோமா. குளோகோமான்னு சொல்றது சிம்பிளா ஆப்டிக் நர்வ் பாதிக்கப்படுற ஒரு ஐ டிசார்டர்னு நீங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. இதற்கான மெயின் காஸ் அதான் IOP என சுருக்கமாக சொல்லப்படும் இன்ட்ரா ஆக்குலார் பிரஷர் இயல்பை விட அப்நார்மலி ஹையா இருக்கிறது தான். ஐக்குள்ள இருக்கிற ஆக்வஸ் ஹியூமர் என்ற ஃப்ளூயிட் ப்ராப்பரா ட்ரைனேஜ் ஆகலனா கண்ணுக்குள்ளேயே தண்ணீர் லெவல் ஏறி இந்த பிரஷரை ரிசல்ட் பண்ணிடும். விஷன் லாஸை சரியான நேரத்தில் அன்ட்ரீட்டட், அதாவது கவனிக்காம விட்டீங்கன்னா ப்ரோக்ரசிவ் பெரிஃபரல் விஷன் லாஸ் ஆரம்பிச்சு ஃபியூச்சர்ல பிளைண்ட் ஆகிற நிலைக்கு வழிவகுத்துடும். இதற்கான சிம்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல இது ஒண்ணுமே நமக்கு தெரிய வராது. ஆனாலும் பின்னாடி ஐ பெயினும் பார்வையில ஒரு மாதிரி பிளர்டு விஷனும் கொண்டு வந்து நிறுத்திடும். ஓகே, கடைசியா நம்பர் 8. மென்ஷன் த காம்போசிஷன் ஆஃப் லிம்ப். உடல்ல ஓடுற ரத்தம் மாதிரி லிம்ப் என்றாலும் அது எதனால் காம்போசிஷன் ஆகியிருக்குன்னு கேட்கறாங்க. ஃப்ளூயிட் பேஸை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட்ல இருந்து பிறந்து வந்த கிளியரான ஒரு ஸ்ட்ரா கலர், அதாவது வைக்கோல் நிறத்தில் இருக்கிற ஒரு லிக்விட் தான் இந்த லிம்ப். வாட்டர் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அப்படியே 95%, அதாவது 95% டோட்டல் வால்யூம் தண்ணீர் தாங்க. செல்ஸ், இந்த லிம்ப் ஃப்ளூயிட்குள்ள இம்யூன் டிஃபென்ஸை காப்பாத்துறதுக்காகவே நிறைய வெண்ணெய் ரத்த அணுக்கள், அதாவது லிம்போசைட்ஸ்கள் பிரைமரியா அடங்கியுள்ளன. புரோட்டீன்ஸ், ரத்தத்தை கூட கம்பேர் செய்யும்போது இந்த லிம்ப் உள்ள பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் கான்சென்ட்ரேஷன் லோவர் அளவுலயே தான் அமைஞ்சிருக்கும். ஃபேட்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமா அப்சர்வ் ஆகி வரக்கூடிய லிப்பிட்ஸ், இதை சைல் என சொல்லலாம். இதை டிரான்ஸ்போர்ட் செஞ்சு கொண்டு போய் சேர்க்கிறது இந்த லிம்போட வேலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எல்லா கேள்விகளையும் கிளியரா நோட் பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி கம்ப்ளீட்டான ஈஸி டு த பாயிண்ட் நோட்ஸ் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மறக்காம நல்லா எக்ஸாம்ல மார்க் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.